ஓடவும் முடியல, மோதவும் முடியலையே. எல்லோரும் மன அழுத்தம் என்பதை ஒரு நவீன விஷயமாக பேசுகிறார்கள். இது ஆதி மனிதனாக இருந்த காலத்திலேயே நமக்கெல்லாம் இருந்த விஷயம்தான். நம் பெரிய அண்ணன் சிம்பன்சி கூட இதை பெரும்பாலும் அனுபவித்தவர்தான். ஒன்றும் புதிதில்லை. அப்படியென்றால் ஏன் தற்பொழுது இவ்வளவு கூச்சல்? காரணம் உள்ளது. அதை விவாதிக்கும் முன் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். சில 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு அதிகாலை பொழுது. குகையிலிருந்து ஆதி மனிதன் சோம்பலாய் வெளியே வருகிறான். எதிரில் வைத்த கண் வாங்காமல் ஒரு புலி உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. ஆபத்தை உணர்ந்த ஒரு நொடியில் முடிவு செய்கிறான். ஒன்று சண்டையிட வேண்டும், அல்லது ஓடிவிட வேண்டும். இந்த எண்ணம் வந்த அதே நொடியில் உடல் சக்தியை திரட்டுகிறது. சண்டையிட வேண்டுமானாலும் சரி, ஓட வேண்டுமானாலும் சரி, உடல் ஒத்துழைக்க வேண்டும். அதற்கு கண் பார்வை கூர்மையாக வேண்டும், தசைகள் சற்றே முறுக்கேற வேண்டும், தோல் தன்மை மாற வேண்டும், இதயம் அதிகமாக துடிக்க வேண்டும். இவை அனைத்தையும் நரம்பு மண்டலம் செய்து மனதிற்கு சிக்னல் கொடுக்க வேண்டும். பிறகு மனம் ஆபத்தை ஆராய்ந்து புலி குட்டியாக இருந்தால் சண்டைக்கு சென்று விரட்டவோ கொல்லவோ முடிவு செய்யும். அல்லது பெரிய புலி என்றால் உயிரை காக்க பல மைல் கணக்கில் அத்தனை தடைகளையும் தாண்டி மர உச்சியிலோ சிறு குகையிலோ பதுங்க ஓட வேண்டும். எஸ் சார், இதை ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ் என்பார்கள். ஒரு நெருக்கடி நிலையை உணர்ந்து உடல் ரசாயன மாற்றங்கள் செய்து கொள்வதை தான் ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் என்று பின்னர் அழைக்க ஆரம்பித்தனர். இதில் முக்கிய விஷயம் என்னவென்றால், இது மிக குறுகிய காலம் மட்டுமே உடலுக்கு நிகழும் மாற்றமாக இருந்தது. காரணம், புலி விரட்டப்பட்ட உடனோ அல்லது புலிக்கு தப்பிய பிறகோ உடல் பழையபடி தளர்வு நிலைக்கு உடனே திரும்பும். தசைகள் தளரும், தோல் சகஜ நிலைக்கு திரும்பும், இதய துடிப்பு சீராகும், மன நிவாரணம் கண்டவுடன் பசி எடுக்கும், உறக்கம் வரும், மீண்டும் இயல்பு வாழ்க்கை திரும்பும். இங்குதான் நவீன வாழ்க்கையில் சிக்கல் உள்ளது. இங்கு நெருக்கடிகள் பெரும்பாலும் உள்ளம் சார்ந்தவை. உடல் ரீதியான நெருக்கடி, உயிர் பயம் போன்றவை விலகியவுடன் இயல்பு நிலைக்கு திரும்பும். ஆனால் உள சிக்கல்கள் நீடித்து நிலைப்பவை. எப்படி? உங்கள் பாஸ் அனைவர் முன்னிலையிலும் மிக மோசமாக நீங்கள் செய்த வேலையை குறித்து குறை கூறுகிறார். கடுமையான வார்த்தைகள் சொல்லி திட்டுகிறார். உடல் உடனே அதை ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோடுக்கு செல்லும். இதயம் துடிக்கும், ஜீரணம் தடைப்படும், தசைகள் முறுக்கேறும். ஆனால் உங்களால் அங்கு சண்டையும் போட முடியாது, ஓடி போகவும் முடியாது. அனைத்தையும் விழுங்கிக் கொண்டு எஸ் சார் என்று வேலையை தொடர வேண்டும். உடலும் மனமும். வீட்டிலும் இதே நிலைதான். தகாத சொற்களும் தர்க்கமில்லா சண்டைகளும் போடும் வாழ்க்கை. துணையிடமிருந்து ஓடி போகவும் முடியாது, எல்லா நேரத்திலும் சண்டை போட்டுக்கொண்டு இருக்கவும் முடியாது. இது தவிர சமூகத்தில் காணும் ஒவ்வொரு நெருக்கடிக்கும் உடல் ஒரே விதமாகத்தான் எதிர்வினையாற்றுகிறது. பல இடங்களில் ஒன்றும் செய்ய முடியாமல் அந்த உணர்விலேயே பல மணி நேரம் தங்கிவிடுகிறோம். இயல்பு நிலைக்கு திரும்ப முடியாமல் நீடித்த மன உளைச்சல் நோய்களை கொண்டு வந்து குவிக்கிறது. புலியை எதிர்கொண்ட ஆதி மனிதன் ஓடியோ சண்டையிட்டோ மன அழுத்த தந்த ரசாயன மாற்றங்கள் சீர்பட உடல் உழைப்பை பயன்படுத்துகிறான். அன்று மன அழுத்தம் பற்றிய அறிவு அவனுக்கு இல்லை. ஆனால் அவன் வாழ்க்கை முறை அதை செய்ய வைத்தது. இன்று உடற்பயிற்சி பற்றி அனைத்தையும் படிக்கிறோம். ஆனால் அனைத்து காரியங்களையும் நடத்த இயந்திரங்களை கண்டுபிடித்து விட்டோம். செய்கின்ற வேலைகளையும் ரோபோக்கள் பறிக்க சம்மதம் தெரிவித்து வருகிறோம். ஆனால் ஒவ்வொரு மன உளைச்சல் தரும் சம்பவமும் உடலில் நோய்களாகும் வரை தங்கிவிடுகிறது. இதுதான் நவீன கால பிரச்சனை. அன்று அவனுக்கு உணவு பற்றிய கவலையும் உயிர் பற்றிய பயமும் மட்டும்தான் முக்கியமான மன அழுத்தம் தரும் காரணிகள். இன்று கண் விழித்தவுடனேயே பாஸ் முகம், இஎம்ஐ கிரெடிட் கார்டு, கடன், பாக்கி தொகை, தட்கல் டிக்கெட், முதுகுவலி, வாட்ஸ்அப் செய்திகள் என மனம் சிதற ஒவ்வொரு நெருக்கடி உணர்வும் உடலில் அமிலம் சுரக்க வைக்கிறது. மன அழுத்தங்களை உடல் உழைப்பால் சரி செய்யும் சூட்சுமம் அறிந்திருந்தான் ஆதி மனிதன். நாம் மனதிற்கும் உடலுக்கும் உள்ள தொடர்பை உள்ளே தேடாமல் மாத்திரை, மருந்துகள், இயந்திர பொருட்கள், உறவுகள் என வெளியே தேடிக்கொண்டிருக்கிறோம்.
உடலை கட மனதை அறி. நான் கோபப்படுவது எனக்கு தெரிகிறது. அப்படி என்றால் கோபம் கொள்வது ஒரு மனம், அதை பார்ப்பது எது? இன்னொரு மனமா அல்லது மனதின் ஒரு பகுதியா? இதைதான் ஆன்மா என்கிறார்கள். மனதின் செயல்பாடுகளை கவனிக்கும் ஆற்றல் ஒன்று கட்டாயம் இருக்கிறது. அதை ஆழ்மனம் என்று சொல்லலாம், ஆன்மா என்றும் சொல்லலாம், தெய்வம் எனவும் சொல்லலாம். ஆனால் அது மனதை காட்டிலும் உயர்ந்த நிலையில் உள்ளது என்பதை உறுதியாக சொல்ல முடியும். அந்த ஆழ்மன நிலைதான் நம் மனதின் எல்லா செயல்பாடுகளையும் உள்ளடக்கிய பெருங்கடல். அதனுடன் தொடர்பு கொள்கையில்தான் மனம் அமைதி கொள்கிறது. மனம் தன்னை புதுப்பித்தும் கொள்கிறது, திருத்துகிறது, தன்னை உணர்த்துகிறது. எல்லா மேன்மைகளும் பிறக்கின்றன. சும்மா கவனியுங்கள். இத்தனை தத்துவம் எல்லாம் வேண்டாம், என்ன செய்ய வேண்டும் என்பதை மட்டும் எளிமையாக சொல்லுங்களேன் என்று கேட்கிறீர்களா? சரி, இப்படி செய்யுங்கள். உங்கள் மனதின் செயல்களை சற்று தொலைவில் இருந்து பாருங்கள். எந்த விமர்சனமும் வேண்டாம், போதனையும் வேண்டாம், எதையும் கட்டுப்படுத்த வேண்டாம். வெறுமனே வேடிக்கை பாருங்கள். உதாரணத்துக்கு, உங்களை யாரோ ஒருவர் வெறுப்பேற்றி விட்டார் என்று வைத்துக் கொள்வோம். என்ன என்ன எண்ணங்கள் மனதில் ஓடுகின்றன? என்ன வார்த்தைகளை பேசுகிறீர்கள்? என்ன செயல்களை செய்கிறீர்கள்? எப்படி உணர்கிறீர்கள்? இப்படி ஒரு மூன்றாம் மனிதனின் செயலை வேடிக்கை பார்ப்பது போல தொடர்ந்து பாருங்கள். அவ்வளவுதான். இதனால் என்ன ஆகும்? முதலில் இந்த பயிற்சியை செய்ய முடிகிறதா என்று பாருங்கள். அது நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்று காண்பித்து கொடுத்துவிடும். தேவை நிம்மதி. அவன் பேசினான், நான் பதிலுக்கு நாக்கே பிடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்டுட்டு வந்துட்டேன் என்று சொன்னால் அந்த செய்கை ஒரு பிரவாகம் போல தன்னிச்சையாக நடந்த ஒன்று. மனம் செயலில் மட்டும்தான் ஈடுபட்டுள்ளது. மனதை பார்க்கும் செயல் அங்கு நடைபெறவில்லை என்றுதான் பொருள். அவன் பேசினான், எனக்கு கோபம் வந்துச்சு, அதை கவனிச்சேன், குறைக்க நினைச்சேன். ஆனா நல்லா 4 வார்த்தை கேட்டாதான் மனசு லேசாகும்னு தோணுச்சு. பேசிட்டு வந்த உடனே ஒரு திருப்தி வந்துடுச்சு. அப்புறம் என்னுடைய சுய குணாதிசயங்களை இழந்து அவனது மன ஓட்டத்திற்கு ஏற்ப நானும் இறங்கி கொண்டிருக்கிறேன்னு புரிஞ்சது. மொத்தத்துல இந்த விஷயம் என்னை நிம்மதியா இருக்க விடலைன்னு நல்லா தெரியுது. இதுதான் முதல் கட்ட கூர்நோக்குதல், விழிப்பு நிலை. தன்னை அறியாமல் மனம் தன் தன்மையை மாற்ற தயாராகும். இந்த விழிப்பு நிலை பெறத்தான் பக்தி இயக்கம் கடவுளை பரிந்துரை செய்கிறது. உளவியலாளர்கள் ஆழ்மன ஆய்வுக்கு அழைக்கின்றார்கள். தியானம் எல்லா தரப்புக்கும் பொதுவானதாக தெரிகிறது. கடவுளோ, குருவோ, சிகிச்சையாளரோ, உற்ற உறவோ, யாரோ ஏதோ ஒன்று இந்த உற்று நோக்கலை அறிமுகம் செய்ய முடியும். ஆனால் தன் மனதின் சித்து விளையாட்டுகளை இனமறிந்து அதை வசப்படுத்தி தன் வாழ்க்கையின் குறிக்கோள்களை அடையும் முயற்சி தனி மனிதர்களை சார்ந்தது. மனதை விசாரணைக்கு உட்படுத்த ஒரு வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது. அதை அளிப்பவரைத்தான் குரு என உயர்த்தி பிடிக்கிறது நம் உலகம். குரு வர என்ன செய்ய வேண்டும்? அதற்கு தகுதிப்பட வேண்டும். உங்கள் மனதை வேடிக்கை பார்க்க ஆரம்பியுங்கள். உங்கள் வாழ்க்கை பற்றிய பல கேள்விகளுக்கு விடை கிடைக்கும். ஆனாலும் அன்பு மாறாததா? எதிர்பார்ப்புகள், ஏமாற்றங்கள். திருமணம் என்றில்லை, எல்லா உறவுகளிலும் ஏமாற்றம் வருவதற்கு பெரும் காரணம் எதிர்பார்ப்புகள் பொய்த்து போவதுதான். தான் எதிர்பார்க்கும் அனைத்து எதிர்பார்ப்புகளுடன் ஒரு மானிட பிறவி இந்த பூமியில் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு என்பது புரிய வேண்டும். சட்டை அல்லது ரவிக்கையை தைப்பது போல அளவு எடுத்து தைத்து கொடுக்கப்படும் பொருள் அல்ல திருமணம். எவ்வளவு தேர்வு செய்தாலும் 100% மேட்சிங் கிடைக்காது. அதே போலதான் உங்கள் வாழ்க்கை துணை எதிர்பார்க்கின்ற 100% மேட்சிங்கும் நீங்கள் இல்லை. எல்லா காலத்திலும் நம் எதிர்பார்ப்புகளை நாம் நியாயப்படுத்துகிறோம். அவை மிகவும் அத்தியாவசியமானவை என்று சண்டையிடுகிறோம். பொருளாதார வளர்ச்சி, தொழில்நுட்பம், மின்னணு ஊடகங்கள் எல்லாம் வந்த பின் நம் எதிர்பார்ப்புகள் 1000 மடங்கு பெருகிவிட்டதை நாம் உணர்வதே இல்லை. அதே போல எதிராளி கொள்ளும் எதிர்பார்ப்புகளால் நாம் எப்படி உருசிதைந்து போகிறோம் என்றும் உணர்வதே இல்லை. இதனால் திருமண வாழ்வும் சரி, அமைப்பும் சரி பெரும் அலுப்பை தருகின்றன.
தயார்படுத்துதல் என்பது என்ன? திருமணத்திற்கு தயாராகுதல் என்பது வீட்டை சரி செய்து ஷோ செய்வது அல்ல, வரப்போகும் பந்தத்துக்கும் தன்னை தயார் செய்து கொள்வதுதான். பல மேலை நாடுகளில் இதற்கு கவுன்சிலிங் போகிறார்கள். கையில் இருக்கும் ஆப்பை தட்டினால் அரை மணி நேரத்தில் எதுவும் வீடு தேடி வரும் என்ற மனப்பான்மையை இன்றைய 20 வயசுக்காரர்களை பெரிதும் பலவீனப்படுத்திவிட்டன. தன் கணவனோ மனைவியோ தான் சொல்வதை அரை மணி நேரத்தில் செய்ய போவதில்லை என்று அறியும் பொழுதே ஆட்டம் காண ஆரம்பிக்கிறது அந்த உறவு. பிடிக்கலையாம், அதான் பிரிஞ்சிட்டாங்களாம் என்று சொல்வதற்கு மேல் அதில் இடமில்லை என்று ஆகிவிட்டது. பொறுமையாக இருந்தால் சரியாகும் என்ற பழைய அறிவுரை போதாது. அடிப்படை மாற்றம் நிகழ வேண்டிய இடம் திருமணம் பற்றிய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகளில்தான். உங்கள் வாழ்க்கை துணை பற்றி எல்லா எதிர்பார்ப்பையும் முழுமையாக பட்டியலிடுங்கள். அதே போல உங்கள் மேல் உங்கள் வாழ்க்கை துணை கொண்ட எதிர்பார்ப்புகள் என்னவாக இருக்கும் என ஊகித்து பட்டியலிடுங்கள். பட்டியலை பரிமாறிக்கொள்ளுங்கள். இது பிரச்சனையை தீர்க்காது, ஆனால் பிரச்சனை எங்கு என்று புரிய தொடங்கும். மோசமான பையனோ அல்லது ஒரு மோசமான பெண்ணோ இருக்க வேண்டிய அவசியமே இல்லை ஒரு மோசமான திருமணத்திற்கு.